திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, 2025 வருடத்திற்கு உண்டான சனி வக்ர பயிற்சி பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சனி வக்ரம் அப்படின்னா தன்னுடைய இயல்பு நிலையில் இருந்து மாறி நடக்கக்கூடியது சனி வக்ரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுல உங்க ஜாதகத்துல பாருங்க, சனி அப்படின்னு போட்டு வி அல்லது வா அல்லது ஆர் அப்படின்னு இருந்ததுன்னா இதெல்லாம் வக்ரம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். பொதுவா சனி வக்ரமான ஜாதகர்கள் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னாலே கடின உழைப்பாளி, சிறந்த வேலையாள், அடிமை மாடு மாதிரி வேலை செய்வாங்க அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். அதுவும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மற்றவர்களுக்காக உழைத்து கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். ஒரு முதலாளி சனி வக்ரமானவனை கூட வச்சுக்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி அந்த சனி வக்ரமானவர்களுக்கு உண்டு. ஆனா என்னதான் இவங்க உழைத்து 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 கொட்டினாலும் கூட எந்த ஒரு பெயரும் எந்த ஒரு புகழும் இவங்களுக்கு கிடைக்காது. இவங்கதான் செஞ்சாங்க, இவங்கனாலதான் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஒரு வேலையால மட்டுமாதான் வச்சுக்குவாங்களே தவிர மற்றபடி ஒரு புகழுக்காகவோ ஒரு பேச்சுக்கும் கூட இவரால் இது நடந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்வதற்குண்டான வாய்ப்பை இந்த சனி வக்ரமான ஜாதகர்கள் பெறவே முடியாது அப்படிங்கறத முற்றிலும் உண்மையான விஷயம். அப்ப எங்களுக்கு உண்டானது எப்ப கிடைக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, வருஷம் சனி வக்ரம் ஆவார். அப்ப வருஷம் ஆகும்போது ஒரு கட்டத்துக்காக மாறலாம் பலன்கள். அதே போல எந்த நட்சத்திரத்துல இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக பலன்கள் மாறலாம். ஆனாலும் இந்த வருடம் 3 முதல் 5 மாதம் வரை சனி வக்ரம் ஆவார். இந்த வக்ரம் ஆகக்கூடிய இந்த காலகட்டங்களே உங்களுக்கு யோகமான காலகட்டங்கள். மத்த மாதத்துல பாத்துட்டீங்கன்னா பெருசா முயற்சி செய்யறது கைகூடி வராது. பெரிய எஃபர்ட் போட்டு செஞ்சாலும் அதுல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. தொழில பெரிய லாபங்கள் இருக்காது. வேலையே செஞ்சாலும் ஒரு அலைச்சல், திரிச்சல், பயணங்கள், பயம் இது எல்லாத்தையும் கொடுத்துட்டாலும் கூட இந்த 5 மாதம், அதாவது 3ல இருந்து ஒரு 5 மாதம் வக்ரம் ஆகிறாரு பாருங்க இந்த சனி. அப்ப மட்டும்தான் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பெயர் புகழை கொடுக்கும். உங்களுக்கு நீங்க என்ன வேலை செஞ்சீங்களோ அந்த வேலைக்கு உண்டான ஒரு மரியாதை, அந்த வேலைக்கு உண்டான உழைப்புக்குண்டான ஒரு பணங்காசு பாக்குறது, ஒரு செல்வத்தை கொடுக்கறது. நீங்க என்ன தொழில இருந்தீங்கனாலும் கூட உங்களுக்கு சனி வக்ரமாக இருந்தால் இந்த 5 மாத காலங்கள் வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த வருடத்திற்குண்டான எல்லா சேவிங்ஸும் இந்த சனி வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களை கொடுத்துட்டு போயிடுவார். ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இல்லை அப்படின்னா, ஏன்னா சனி தொழில்காரகன், ஆயுள்காரகன். அதே போல பாத்தீங்கன்னா சனி இல்லாம ஒருத்தருக்கு தொழில் கிடையவே கிடையாது. ஒரு ஜாதகத்துல சனி நல்லா இருந்தா மட்டும்தான் அவனால வேலை செய்ய முடியும், தொழில் நல்லா இருக்கும், ரெகுலரான ஒரு வேலை இருக்கும். அப்படி உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இல்லைன்னா வருடம் முழுவதும் உங்களுக்கு வேலை இருக்கும். அப்போ வருடம் முழுவதும் உங்களுக்கு பெயர் புகழ் இருக்கும். ஆனா சனி வக்ரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல மட்டும் உங்களுடைய முயற்சிகள் கொஞ்சம் தடைப்பட்டு போகும். பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்காது. பெரிய எதிர்பார்த்தீங்கன்னா அது பெரிய அளவுக்கு லாபங்கள் கிடைக்காதுன்னு இருக்குது. சனி வக்ரமாக இருந்தால் இந்த காலகட்டங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான சனி பயிற்சி, அதாவது சனி வக்ர பயிற்சி 2025 ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையாக பார்க்கலாம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை. சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி நிற்கிறார். 5ஆம் இடத்தில் சனி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா குழந்தைகள்னால ஒரு பிரச்சனைகள், அல்லது பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூர தேச பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு, குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன மனக்கசப்புகள், இதெல்லாம் ஒரு நெகட்டிவா சொன்னாலும் கூட அடுத்தடுத்த முயற்சிகளுக்கு உண்டான வாய்ப்பை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறதுதான் இந்த சனி. ஏன்னா கடந்த காலத்துல அர்த்தாசிரம சனியா இருந்து பண்ணிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நிறுத்தி இப்போ அடுத்த கட்டத்துக்கு உண்டான ஸ்டேஜ் கொண்டு போவார் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. இப்போ உங்க ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்காரா அல்லது சனி வக்ரமாக இல்லையா அப்படிங்கறது நீங்க உங்க ஜாதகத்தை எடுத்து பாத்துக்கோங்க. வி வா ஆர் அப்படின்னு எல்லாம் போட்டிருந்தாருன்னா சனி வக்ரமாக இருக்கிறார். முதல்ல சனி வக்ரமாக இருந்தால் என்ன நடக்கும், அடுத்தது சனி வக்ரமாக இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். சனி வக்ரமாக இருக்கிறார் அப்படின்னா முழுக்க முழுக்க சனி யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 மற்றும் 4ஆம் அதிபதியாகி 5ஆம் வீட்டுல நிக்கிறார். அப்ப என்ன செய்வார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் முயற்சிகளை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துவார். இத்தனை நாள் நீங்க செஞ்ச முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பெரிய அளவுக்கு சக்சஸ் கொடுத்திருக்காது. ஆனா இனி வரக்கூடிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு காரிய ஜெயத்தையும் வெற்றியும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும்.
கூட உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். குடும்ப ஒற்றுமை, குலதெய்வத்தினுடைய வழிபாடுகள் சிறப்பா செய்யறது, குடும்பத்தோட சுற்றுலா சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு, தீர்த்த யாத்திரைகள் போயிட்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு, வீடு மனை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வர்றது, தாய் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சொத்துக்கள் கை வந்து சேருவது, ஒரு இடமாற்றமோ ஒரு வீடு மாற்றமோ ஒரு தொழில் மாற்றமோ செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களோட ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது, தாயினுடைய ஆரோக்கியம் சிறப்பா இருக்கிறது, இப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ அவருடைய பார்வை அப்படிங்கிறது ஒரு பலம் இருக்கும் இல்லையா, அந்த பார்வை அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசிக்கு 7ஆம் வீட்டை பார்க்கறதுனால இத்தனை நாள் திருமணம் ஆகாம இருந்தாலும் கூட திருமணம் உங்களுக்கு இப்போ கைகூடி வரக்கூடிய ஒரு அமைப்பும், புதியதாக திருமண வரன்கள் தேடுவதற்கு உண்டான வாய்ப்புகளும், நல்ல நல்ல வரன்கள் வந்து உங்களுக்கு அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். பார்ட்னர் கூட தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் கூட அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பண வரவும் லாபங்களும், புதிய முயற்சிகள் செய்து அதில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும், வியாபாரங்கள் செழிப்பாக இருப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளுவார். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாபங்களே இல்லைங்க, என்னதான் ஹார்ட் எஃபர்ட் போட்டாலும் பெருசா லாபம் இல்லை அப்படின்னு இருந்தீங்கனாலும் கூட இப்ப லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். மூத்த சகோதரர்கள் மூலமாக உதவிகளை ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுடைய ஆசைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றுவதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. அடுத்தது 2ஆம் வீட்டையும் தொடர்பு கொள்கிறார் 10ஆம் பார்வையாக அப்படிங்கிறதுனால பண வரவு தடையில்லாம வரும். வெளியே எங்காவது பணம் கொடுத்து வச்சிருந்தீங்கனாலும் அந்த பணம் உங்க கை வந்து சேர்றதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மரியாதை அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். புகழ் மதிப்பு இதெல்லாம் குறைஞ்சிருந்தாலும் கூட ஓரளவுக்கு புகழும் மதிப்பு மரியாதையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இருக்கும். அதே போல குழந்தைகள் தேவைகளை பூர்த்தி செய்வது, உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது, குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வது போன்ற விஷயத்துல ஒரு நல்ல பலன்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க, உங்களுக்கு இது சனி வக்ரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு. இதே சனி வக்ரம் இல்லாம இருக்கக்கூடியவர்களுக்கு பாத்தீங்கன்னா சனி உங்களுக்கு யாரு அதே 3-4 குறைவிரை 5 இருக்கும்பொழுது கொஞ்சம் முயற்சிகள் தடைப்பட்டு வர்றது, அதே போல கொஞ்சம் லேட்டா எல்லாமே நடைபெறுவது, கொஞ்சம் வெற்றிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாகி வருவதற்குண்டான வாய்ப்புகள். அதே போல வீடோ மனைகளோ சொத்துக்களோ இந்த காலகட்டங்களை மாத்தாம இருக்கிறது நல்லது. சனி வக்ர பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறம் மாத்திக்கொள்வது என்பது நல்லது. ஏன்னா இப்ப சிறு ஏமாற்று வேலைகள் நடைபெற்று உங்களை ஏமாத்திடுவாங்க அப்படிங்கிறது அமைப்பு உண்டு. அதே போல குழந்தைகள் ரீதியாக குடும்ப ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா 2ஆம் இடத்து சனி பார்க்கறதுனால தேவையில்லாத பேச்சுக்கள் மூலமாக குடும்பம் சார்ந்த விஷயத்துல ஒரு மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகளும், உங்களுடைய ஆரோக்கியத்திலும் தாயினுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்தி கொள்ள வேண்டும். தேவையில்லாத சொந்த பந்தங்கள் எல்லாமே முதுகுல குத்துற மாதிரி தேவையில்லாத பேச்சுக்கள் எல்லாமே உங்க காதுல வரும் இந்த காலகட்டங்கள்ல. அதெல்லாம் தவிர்த்து கொண்டு போவது என்பது சிறப்பான விஷயம். அதே போல 7ஆம் இடத்த சனி பார்க்கறதுனால 3ஆம் பார்வையாக பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன செய்வாருன்னா புதிய வரன்கள் இப்ப நீங்க பார்க்க வேண்டாம். இப்ப அதாவது புதுசா வரன் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு இருந்தா அது வேண்டாம். வரன் பார்த்துட்டு இருக்கீங்க அது நார்மலா பாருங்க. அதே போல கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், கொஞ்சம் அந்யோன்ய குறைவுகள், பார்ட்னருக்குள்ள சில மனக்கசப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. 11ஆம் இடத்தையும் சனி பார்க்கறதுனால லாபங்களை பெருசா எதிர்பார்க்க வேண்டாம். இப்ப என்ன லாபம் போயிட்டு இருக்கு அதே போல பெருசா இன்வெஸ்ட்மெண்ட்டோ பெரிய லாபம் வரும்னு நினைச்சுக்கிட்டு தேவையில்லாம முதலீடுகள் போட்டு அதில் வேஸ்ட் பண்றதோ இதெல்லாம் எதுவுமே செய்ய வேண்டாம். கொஞ்சம் உங்களுடைய ஆசைகள் உங்களுடைய கனவுகள் இதெல்லாமே பாருங்க கொஞ்சம் இது சனி வக்ர காலகட்டங்களை கொஞ்சம் தாமதமாக நடக்கும் அப்படிங்கறதையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இருப்பினும் உங்களோட ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருந்து பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறது முற்றிலும் உண்மை. இப்போ விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம முழுமையா சனி வக்ரமாக இருந்தா என்ன பலன், சனி வக்ரம் இல்லாம இருந்தா என்ன பலன் நம்ம கொடுத்துட்டோம். இதுல இன்னும் நம்ம பார்க்க போனோம்னா உங்க தசாபுத்தின்னு ஒண்ணு இருக்கு. அதற்கு தகுந்தது போலையும் ஜாதகத்துல கொஞ்சம் சனி பகவான் மூவ் பண்ணுவார். சோ தசாபுத்தி ரீதியாகவும் ஜாதக அமைப்பு கிரகங்கள் ரீதியாகவும் உங்க ஜாதகத்தினுடைய பலன்கள் ரீதியாகவும் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் கொஞ்சம் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருடிகளே சரணம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட, எதிரிகள் உதிரிகளாக, வழக்கில் வெற்றி காண, வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய, பணம் பொன் பொருள் சேர 11 நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை.